சாரி, இது கட் ஆகிடுச்சு. இது தொடர்ந்து இப்போ இந்த பதிவை நான் கொடுக்குறேன். அதாவது பெயர் நாம் சொல்லக்கூடிய பெயரை நார்த் இண்டியன்ஸ் எந்த மாதிரி எழுதுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அழகுராஜ் என்று சொன்னால் அழுகு பாஜு என்று தான் எழுதுவார்கள். மலர்கொடி என்றுதான் மலர் ஓடி என்று எழுதி அவ்வாறாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் தமிழகத்தில் இன்றும் நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் பழனிசாமிக்கு பழனிசாமின்னு மட்டும்தான் இருக்கும். ஆக அப்போ அது தவறான டாக்குமெண்ட் என்று நாம் சொல்ல முடியாது. அது அந்த காலகட்டத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம். எனவே இதை கருத்தில் கொண்டு அனைவரும் இப்பொழுது தங்களது ஆவணங்களை சரிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவருமே தனது பெயர், பிறந்த தேதி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் மற்றும் இதர எந்த ஒரு ஆடிட்டபிள் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அவற்றில் அனைவற்றிலுமே ஒரே ஒரு பெயர், பிறந்த தேதி இருக்க வேண்டும். அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனைவி மிக எளிதாக பென்ஷன் பெற முடியும். இதில் ஏதாவது குளறுபடிகள் இருப்பின் இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பிரகாரம் பென்ஷன் வாங்குவதில் நிறைய குளறுபடிகள் உள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸர்விஸ்மேன் இறந்து விட்டார், டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டெத் சர்டிஃபிகேட் வாங்க வில்லேஜ் முன்சிப்பை அணுகப்படும் பொழுது ஆதார் கார்டை கேட்பார். ஆதார் கார்டு கொடுக்கப்படும் பொழுது ஆதார் கார்டில் எவ்வாறாக பெயர் உள்ளதோ, ராமசாமி கந்தன் என்று பிபிஓயில் பெயர் இருக்கும். ஆனால் ஆதார் கார்டில் வெறும் ராமன் அப்படிதான் இருக்கும். அவர்கள் வழங்கக்கூடிய டெத் சர்டிஃபிகேட்டோட நேம் வெறும் ராமன் மட்டும்தான் இருக்குமே தவிர ராமசாமி கந்தன் அல்லது ராமசாமி கந்தன் கவுண்டர் நிச்சயமாக தரமாட்டார்கள். ஆதார் கார்டில் உள்ள பெயர் ஸ்பெல்லிங் எவ்வாறு உள்ளனவோ அவ்வாறாக மட்டும்தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ இந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி கணவர் இறந்த பிறகு மனைவி பென்ஷன் வாங்குவதற்கு டெத் இன்டிமேஷன் ஸ்பர்ஸில் சர்வீஸ் மூலமாக அப்டேட் செய்வாங்க. அப்படி அப்டேட் செய்யப்படும் பொழுது அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் உள்ள பெயர் வெறும் ராமன் அப்படின்னு இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியோட அவங்க டாக்குமெண்ட்டில் ராமன் கந்தசாமி ஆர் கந்தன் வாட் எவர் அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபார்மில் கரெக்டான முறையில் அஸ் பர் பிபிஓ இருக்கும். பட் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த பேர் ஷார்ட்டாக ராமன் அப்படின்னு இருந்தால் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ராமன் கந்தன் கவுண்டர் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ராமன் ஒரு டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்கன்னா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அந்த டெத் சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் செய்யப்படும். காரணம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கில் உள்ள பெயர் அஸ் பர் பிபிஓவில் தான் இருக்கணும். அதுலேயும் ஏதாவது குளறுபடி மிஸ்மேட்சிங் இருந்தாலும் ரிஜெக்ட் செய்யப்படும். டேட் ஆஃப் பர்த்து, மனைவியோட டேட் ஆஃப் பர்த் அஸ் பர் மிலிட்ரி டாக்குமெண்ட்டில் இல்லாமல் ஆதார் கார்டில் உண்மையான டேட் ஆஃப் பர்த் இதுதான் நீங்கள் பதிவு செஞ்சுருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்போவும் ரிஜெக்ட் ஆகும். இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆதார் கார்டு அட்ரஸில் மனைவியின் பெயர் ராமாயின்னு வச்சுக்கோங்க. இங்கே அட்ரஸில் மேலே ஆதார் கார்டு மேலே டாப்பில் ராமாயி ஒய்ஃப் ஆஃப் ராமசாமி அப்படின்னு இருக்கும். ஆனால் பென்ஷன் பே ஆர்டரில் ராமசாமி
கவுண்டர் அப்படின்னு இருக்குது. பட் உங்களோட ஆதார் கார்டில் வெறும் ராமசாமி மட்டும்தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் உங்களோட டாக்குமெண்ட் ரிஜெக்ட் செய்யப்படும். பிகாஸ் பென்ஷன் பே ஆர்டரில் ராமசாமி கவுண்டர் என்று இருக்கின்றன. இந்த மாதிரியான குளறுபடிகள் நிறைய உள்ளது. இதை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களது பெயர் as per PPO, date of birth as per discharge book, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் அனைவற்றிலுமே ஒருமித்த பெயர் இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஆவணங்கள் இருப்பின் அதை சப்மிட் செஞ்சீங்கன்னா வித்தின் 15 to 20 டேஸ்க்குள்ளர உங்களுடைய ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் செய்யப்படும். அதர்வைஸ் பல மாதங்கள் ஆகும். ரிஜெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ரிஜெக்டட்னு தான் வரும். எந்த காரணங்களும் தெரியாது. அதுக்காக நிறைய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறது. நானும் சில தலைவர்களிடம் பேசியிருக்கேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கின்றன. ரிஜெக்ஷனுக்கான காரணம் தெளிவாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அவர்களால் தவறு என்ன என்பதை திருத்தம் செய்ய முடியும். எனவே நாம் முடிந்தவரை ரொம்ப சிம்பிள் மேட்டர். பென்ஷன் PPO இருக்கக்கூடிய பெயர், சர்வீஸ் டிஸ்சார்ஜ் புக்கினுடைய டேட் ஆஃப் பர்த்து சரியான முறையில் ஆதார் கார்டில், பேன் கார்டில் பண்ணுங்கள். பேங்க் பாஸ்புக்கில் ரெக்கார்டு பண்ணுங்கள். ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணுங்கள். இது சரியான முறையில் இருந்தால் மெயின் இம்பார்ட்டன்ட் டெத் சர்டிஃபிகேட். அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பெயர், முன்னாள் ராணுவ வீரர் இறந்து விட்டு அந்த முன்னாள் ராணுவ பெயர் as per PPOவில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த PPOவில் இல்லாத மாதிரி வேறு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை ஷார்ட்டாகவோ அல்லது எக்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ராமசாமி, கந்தசாமி, கேக்கு பதில் அப்படின்னு இருந்தாலோ நிச்சயமாக நீங்கள் பென்ஷன் பெறுவதில் மிகுந்த 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 சிரமங்கள் ஏற்படும். இவற்றை சரி செய்வது ரொம்ப ரொம்ப கடினம். எனவே கூர்ந்து நோக்குங்கள், சரியான முறையை பயன்படுத்துங்கள். விளக்கங்கள் வேண்டும் என்று சொன்னால் சுப்பிரமணி எனது நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்கப்படும். இதற்காக பணம் செலவுப்பட வேண்டும், பேமெண்ட் கேட்பாரா? நோ, ஒன்லி ஃப்ரீ சர்வீஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ அட்வைஸ். உங்களுடைய நலன் முற்றிலுமாக காக்கப்படும். எவ்வித பணமோ அல்லது எந்தவித எதிர்பார்ப்பும் நிச்சயமாக இல்லை. சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சில முன்னாள் இராணுவ வீரர்கள் நல அலுவலகத்தில் தற்பொழுது நடைமுறையில் நிறைய ப்ராப்ளங்கள் மக்கள் குறிப்பாக ஃபேமிலி பென்ஷனர்ஸ் நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கிடைக்கப்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன பல மாவட்டங்களில். விரிவாக அடுத்த ஒரு சில வீடியோவில் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி, வணக்கம். சுப்பிரமணி ஃப்ரம் சேலம்.